students, welcome to science class. So today we are going to see a topic is food adulteration. So food adulteration அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு தெரியும் உணவு கலப்படம். ஸோ இப்போ உணவு கலப்படம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது சில மெட்டீரியல்ஸை ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணுறது. ஃபுட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா இந்த சீரியல்ஸ், பல்சஸ், ஸ்பைசஸ் அதிலெல்லாம் வந்துட்டு அடல்ட்ரேட் பண்ணுறது, அதாவது கலக்கிறது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அந்த ஃபுட்டோட குவாலிட்டி இல்லைன்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூவை என்ன பண்ணுறாங்கன்னா குறைச்சிட்றாங்க. ஸோ இப்போ இதை தான் வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மிளகு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பப்பாயா சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த இது கடுகுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த சீட்ஸ்லாம் கூட. ஸோ எல்லா விதமான இப்போ பவுடர் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக வந்துட்டு மில்கில் இருக்கட்டும், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ்னால் மிளகா, மல்லி, அது எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்கும்னா அடல்ட்ரேட் இருக்கும், அதாவது கலப்படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று மெனி சப்ஸ்டன்சஸ் அதில் ஆட் பண்ணுறது, இல்லைனா அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் நியூட்ரிட்டிவ் வேல்யூவை என்ன பண்ணிடுறாங்க, குறைச்சிட்றது. ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடல்ட்ரேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். அடிஷன்னா ஒன்று சில சப்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா பப்பாயா சீட்ஸ், அதே மாதிரி சில்லி பவுடர்னா மிளகாய்த்தூள், அடுத்த மாதிரி கொரியாண்டர் பவுடர், அதான் மல்லித்தூள், இந்த மாதிரியான ஸ்பைசஸ், மிளகு, ஜீரகம், இதில் எல்லாம் கூட கலப்படம், அதாவது அடல்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை தான் சொல்கிறாங்க, அடல்ட்ரேஷன் இஸ் டிஃபைன் அஸ் த அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். அடிஷன்னா ஆட் பண்ணுறது, இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதனா சப்ட்ராக்ஷன் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டு ஆர் ஃப்ரம் ஃபுட்டுனா அதுலேருந்து எடுக்கிறாங்க. இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அது சப்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஆட் பண்ணுனா அதை அடிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ adulteration is defined as addition or subtraction of any substance. Addition to, அதாவது அது கூட ஆட் பண்ணுறது ஃபுட் கூட, to or from food, so that the natural composition and the quality of food substance is affected. அப்போ என்ன ஆகுது, இயற்கையாக அந்த உணவோட தன்மை வந்து என்னவாயிருது, அதோட குவாலிட்டி, தரம் என்னவாயிருது, குறைஞ்சிருது. அதனால் அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் என்னவாயிருது, அஃபெக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அடல்ட்ரேஷன். 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் அடல்ட்ரேஷன் கொஸ்டின் புக் பேக்கில் இல்லைனாலும் இதை மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். ஸோ அடல்ட்ரேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டு ஆர் ஃப்ரம் ஃபுட் ஸோ தட் த நேச்சுரல் காம்போசிஷன் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் இஸ் அஃபெக்டட். Adulterant is any material which is used for the purpose of adulteration. ஸோ அடல்ட்ரன்ட்ங்கிறது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க, இஸ் எனி மெட்டீரியல், எந்த மெட்டீரியல் வேணால் இருக்கலாம், விச் இஸ் யூஸ்டு ஃபார், எதுக்காக யூஸ் ஆகுது, டு பர்பஸ் ஃபார் அடல்ட்ரேஷன், கலப்படத்துக்கு உதவக்கூடிய பொருள் பேர் அடல்ட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒன்ஸ் அகேன் I'll read this. Adulteration is defined as the addition or subtraction of any substance to or from food so that the natural composition and the quality of food substance is affected. Adulterant is any material which is used for the purpose of adulteration. Some of the common adulterated foods are, அதாவது காமனாக வந்துட்டு என்னென்ன எந்த நார்மலாக எதுலலாம் கலப்படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்கில் வந்துட்டு நிறைய விதமாக சொல்கிறாங்க. அதாவது குளுக்கோஸ் ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அடல்ட்ரன்ட் சொல்லும்போது வாட்டர், தண்ணி அதிக அளவு ஆட் பண்ணுறாங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது அதோட திக்னஸ் குறைஞ்சிருது, அப்போ ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லைனா குளுக்கோஸ் அதை ஆட் பண்ணுறாங்க, இல்லைன்னா நிறைய சொல்கிறாங்க, காஸ்டிக் சோடா அதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அதெல்லாம் ஆட் பண்ணும்போது மில்கோட திக்னஸ் வந்து அதிகமாகுதுங்கிறாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் த காமன்லி அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் ஆர் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், சீரியல்ஸ், அதாவது தானியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அரிசி, பருப்பு, அது பல்சஸ், இதிலெல்லாம் கூட கலப்படம் வந்து ஆட் பண்ணுறாங்க. காஃபி பவுடர், டீ பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அடுத்து சாஃப்ரானா குங்குமப்பூ, அடுத்து கன்ஃபெக்ஷனரின்னு அப்படின்னா அதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ், அந்த மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, சாக்லேட்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம், அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுதான் கன்ஃபெக்ஷனரின்னு சொல்கிறாங்க. அந்த லாலிபாப்பு, அந்த மிட்டாய் ஐட்டம்ஸாக இருக்கும் இல்லைங்களா,
சாக்லேட்ஸ் அதிலெல்லாம் அதுதான் கன்ஃபெக்ஷனரின்னு சொல்கிறாங்க, அதில் கூட கலப்படம் இருக்குது. அடுத்தது நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ், அதுனா உங்களுக்கு தெரியும், அதாவது பீர் அந்த மாதிரி. அடுத்தது ஸ்பைசஸ், நான் சொன்னேன் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிளகு ஜீரகம் அந்த அதிலெல்லாம் கூட கூட கலப்படம் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து எடிபிள் ஆயில்ஸ், மீட், poultry products, etc. The adulterants in food can be classified in 3 categories. ஸோ அப்போது காமனாக adulterated foods அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னென்ன, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ், காஃபி பவுடர், டீ பவுடர், டர்மரிக் பவுடர், சாஃப்ரான், கன்ஃபெக்ஷனரி, நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ், ஸ்பைசஸ், எடிபிள் ஆயில்ஸ், மீட், போல்ட்ரி ப்ராடக்ட்ஸ், எக்ஸட்ரா. ஸோ இந்த adulterants in ஃபுட்டில் வந்துட்டு 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் adulterants, அதாவது இயற்கையாகவே நடக்கக்கூடியது. அதை வந்துட்டு யாரும் வந்துட்டு ஒரு மோட்டிவ் பண்ணி இது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இயற்கையாகவே நடக்கக்கூடியது. அடுத்தது இன்சிடென்டல், தற்செயலாக தெரியாமல் அன்இன்டென்ஷனலி ஆடட் adulterants, தெரியாமல் இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டாக ஒரு இன்சிடெண்ட்டில் ஆட் ஆகிறது தான். அடுத்தது இன்டென்ஷனலி ஆடட் adulterants, அதாவது இன்டென்ஷன் வச்சு, அதாவது அந்த ப்ராஃபிட் அதிகமாக வரணுங்கிறதுக்காக இன்டென்ஷனோட adulterants ஆட் பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் நேச்சுரல் adulterants, இன்னொன்று வந்து இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் adulterants. இன்சிடென்டல்னால் தற்காலிகமாக தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இன்டென்ஷனலி ஆடட் adulterants. நேச்சுரல் adulterants அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரல் adulterants ஆர் தோஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுவே நம்ம ஆர்கானிக்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போது நேச்சுரல் adulterants அப்படிங்கிறது என்னென்னா தோஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் ஃபுட். இயற்கையாகவே அந்த உணவுப் பொருளில் அந்த டாக்ஸிக் விஷத்தன்மை, அந்த adulterants வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே அந்த உணவில் வந்துட்டு அந்த கலப்படம் கலந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் adulterants ஆர் தோஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் ஃபுட். எக்ஸாம்பிள் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இன் சர்டைன் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ். அதாவது சில மஷ்ரூம்ஸில் விஷக்காளான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ அதிலே வந்து இயற்கையாகவே வந்துட்டு விஷம் கலந்துருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துக்கும் போது அதை வந்து தெரியாமல் எடுத்துக்கும் போது என்னாகும், நம்ம உடலுக்கு அஃபெக்ஷன் ஏற்படும். அடுத்தது ரூசிக் ஆசிட் இன் சீட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் செர்ரி. அதாவது செர்ரி பழத்துலையும் ஆப்பிள்ஸோட சீட்ஸ் இருக்குது பாருங்கள், விதை. அந்த ஆப்பிளோட விதையை வந்து நம்ம சாப்பிடவே கூடாதான். அந்த சீட்ஸில் வந்துட்டு ரூசிக் ஆசிட், அதாவது சயனைடு அப்படிங்கிற ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதை நம்ம கடித்து மெல்லும்போது அந்த சீட்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சயனைடாக மாறி நம்ம அது நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்லாம், பழத்தை சாப்பிட்லாம், ஆனால் அதோட சீட்ஸை வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் ரூசிக் ஆசிட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க, ரூசிக் ஆசிட் இன் சீட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் செர்ரி. இது வந்துட்டு நேச்சுரலாகவே அதில் இருக்கக்கூடியது adulterant. அடுத்தது மெரைன் டாக்ஸின்ஸ், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் சொல்லலாம், இல்லைன்னா நார்மலாகவே இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மெரைன் டாக்ஸின்ஸ், விஷத்தன்மை வாய்ந்த உயிரினங்கள் சொல்லலாம். அது வந்து மெரைன், கடலுக்கு அடியில் வாழக்கூடியது. அடுத்தது ஃபிஷ் ஆயில் பாய்சனிங், அது கூட இந்த ஃபிஷ் ஆயில் வந்து பாய்சன் ஆகிறது. அடுத்தது என்விரான்மெண்டல் கண்டாமினன்ட்ஸ், அது நல்லாவே தெரியும், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதனால் வந்துட்டு கண்டாமினன்ட் ஆகிறது வந்து adulterants அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே நேச்சுரல் adulterants. ஸோ நேச்சுரல் adulterants ஆர் தோஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் ஃபுட். எக்ஸாம்பிள் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இன் சர்டைன் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ், அதாவது விஷக்காளான்னு சொல்கிறாங்க. ரூசிக் ஆசிட் இன் சீட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் செர்ரி, அதாவது ஆப்பிள் பழத்தை நம்ம சாப்பிட்லாம், ஆனால் சீட்ஸை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. சப்போஸ் சில நேரங்களில் மென்று முழுங்குவோம், அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஆப்பிளை சாப்பிடணும். ஸோ அப்போ அந்த சீட்ஸில் வந்துட்டு என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா அந்த ரூசிக் ஆசிட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது சில நேரங்களில் நிறைய எடுத்துக்கும் போது அந்த சீட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு சயனைட் ஃபார்ம் ஆகி நம்ம உயிரே இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெரைன் டாக்ஸின்ஸ், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த விஷ ஜந்துக்களை சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிஷ் ஆயில் பாய்சனிங். அடுத்தது என்விரான்மெண்டல் கண்டாமினன்ட்ஸ், இதனால் அடல்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் adulterants அப்படின்னு சொல்லும்போது, இன்சிடென்டல்னால் தற்காலிகமாக இல்லை தற்செயலாக நடக்கக்கூடியது, யதார்த்தமாக தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயம் இது. adulterant எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். தீஸ் டைப்ஸ் ஆஃப் adulterants ஆர் ஆடட் unknowingly, தெரியாமல் நடக்கிறது.
டியூ டு இக்னோரன்ஸ் ஆர் கேர்லெஸ்னஸ், அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒன்று நடக்கும், இல்லைன்னா அலட்சியத்தினால வந்துட்டு இந்த மாதிரியான ஃபுட் அடல்ட்ரன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் ஆர் ஆடட் அன்னோயிங்லி, அதாவது அவங்க அறிவுக்கு எட்டாமல் அது தெரியாமல் நடக்கும், இல்லைன்னா அதை எப்படி அந்த அன்னோயிங்லி தெரியாமல் நடக்குதுன்னா டியூ டு இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னால் தவிர்த்துறது, அது தெரியாமல் நடக்கிறது, இல்லைன்னா கேர்லெஸ்னஸ் அலட்சியத்தினால அது நடக்கிறது. டியூரிங் ஃபுட் ஹேண்டலிங் அண்ட் பேக்கேஜிங், பேக் பண்ணும்போதோ இல்லை ஃபுட் ஹேண்டில் பண்ணும்போதோ அலட்சியத்தினாலேயோ இல்லை அது தவிர்த்துறதுனால, அது கவனிக்க தவிர்த்துறதுனாலையோ இந்த மாதிரியான ஃபுட் அடல்ட்ரன்ஸ் ஏற்படுது. அதுதான் வந்து இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் ஆர் ஆடட் unknowingly டியூ டு ignorance ஆர் கேர்லெஸ்னஸ் டியூரிங் ஃபுட் ஹேண்டலிங் அண்ட் பேக்கேஜிங். இட் இன்க்ளூட்ஸ், அதில் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க, பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், அதுனா பூச்சிக்கொல்லி மருந்து மிச்சம், அதை எச்சம் சொல்லுவாங்க, எச்சம்னா அதோட மீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு நம்ம அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும்போது அந்த உணவோட கலப்படமாகிறது. இது வந்து அன்னோயிங்லி தெரியாமல் நடக்கிறது. அடுத்தது ட்ராப்பிங் ஆஃப் ராடன்ஸ் அப்படின்னா கொறித்து தின்னக்கூடிய அந்த கொறித்து சாப்பிடக்கூடியது எலி. அப்போ அந்த எலியோட ட்ராப்பிங்ஸ் அப்படின்னா வேர்வை துளிகள் இல்லை நீர் துளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாக்குலேருந்து வரக்கூடிய அந்த பல்லிலேருந்து படக்கூடிய அந்த எச்சில், அதை தான் சொல்கிறாங்க ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ராடன்ஸ். சில நேரங்களில் மூட்டை கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த எலி வந்து அதில் கடிச்சிருக்கு அப்படின்னா அதை தெரியாமல் கூட நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து போடுறது. அடுத்தது இன்செக்ட்ஸ், ராட் அண்ட் பைட்ஸ். அந்த ராட் அண்ட் பைட்ஸ்னால் அதை தான் சொல்கிறாங்க, எலி கடிச்சதாக இருக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் லார்வானா உங்களுக்கு தெரியும், புழுக்களை இருக்கலாம் அதில். இன் ஃபுட் டியூரிங் இட் ஸ்டோரேஜ், அது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் புழுக்கள் இருக்கலாம். இல்லைன்னா ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ராடன்ஸ் அப்படின்னா அந்த கொறித்துண்ணிகளோட, அதை கொறித்துண்ணிகள்னால் எலி கொறிச்சு சாப்பிடக்கூடிய உயிர்களோட நீர்த்துளிகள்னு சொல்கிறாங்க. ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ராடன்ஸ்னால் அதுதான் கொறித்துண்ணிகளோட நீர்த்துளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கலாம். ராட் அண்ட் பைட்ஸ்னால் அதாவது எலி கொறிச்சு போட்ட மிச்ச மீதி கூட ஆட் ஆகிருக்கலாம். இப்போ அதை ஸ்டோர் பண்ணும்போது இப்போ மூட்டையிலலாம் காய்கறி மூட்டையெல்லாம் கட்டி ஏதோ ஒரு குடோனில் போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குது, அந்த எலி கடிக்கலாம், இல்லை அது சுவாசம் செய்யலாம். இப்போ அது பண்ணும்போது நமக்கு அதை கன்சியூம் பண்ணும்போது எடுத்துக்கும்போது நமக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு அதாவது கேர்லெஸ்னஸ் அலட்சியத்தினாலேயோ இல்லைன்னா அதை கவனிக்காததுனாலேயோ ஏற்படக்கூடிய அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ராடன்ஸ், இன்செக்ட்ஸ், ராட் அண்ட் பைட்ஸ் அண்ட் லார்வா இன் ஃபுட். லார்வானா புழுக்கள் சொல்கிறாங்க. ஃபுட் டியூரிங் இட் ஸ்டோரேஜ். அடுத்தது மைக்ரோபியல் கண்டாமினேஷன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேத்தோஜென்ஸ், அதாவது பாக்டீரியா அஃபெக்ட் ஆகுது. மைக்ரோபியல் கண்டாமினேஷன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேத்தோஜென்ஸ் லைக் எஸ்கெர்கியா கோலி, அதாவது பாக்டீரியா, சால்மோனெல்லா இன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரெடி டு ஈட் மீட் அண்ட் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ். இதிலெல்லாம் வந்துட்டு இந்த மைக்ரோபியல் கண்டாமினேஷனால் அடல்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தீஸ் ஆர் த டூ டைப்ஸ். ஒன்று நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ் பார்த்தோம், அடுத்தது இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ், அதாவது அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்டென்ஷனோட அந்த ஃபுட்டில் வந்துட்டு கலப்படத்தை ஏற்படுத்துறது, அதுதான் வந்துட்டு இன்டென்ஷனலி ஆடட் adulterants அப்படின்னு சொல்கிறாங்க. These adulterants are added intentionally for financial gain, அதாவது ப்ராஃபிட்காக, and has serious impact on the health of the consumer. இதனால் வந்துட்டு அதாவது தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும். சீரியஸ் இம்பேக்ட்னா அதாவது தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கும் போது அந்த மாதிரியாக உட்கொள்ளும் போது நமக்கு நம்ம உடல் உபாதைகள் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் இன்க்ளூட், அது என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸில் தீஸ் அடல்ட்ரன்ஸ் ஆர் ஆடட் இன்டென்ஷனலி ஃபார் ஃபைனான்ஷியல் கெயின் அண்ட் ஹேவ் சீரியஸ் இம்பேக்ட் ஆன் த ஹெல்த் ஆஃப் த கன்சியூமர்ஸ். தீஸ் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் இன்க்ளூட், அது என்னன்னு சொல்கிறாங்க, additives and preservatives like vinegar, citric acid, sodium bicarbonate, அதாவது பேக்கிங் சோடா, hydrogen peroxide in milk, modified food starch, food flavors, synthetic preservatives and artificial sweeteners. இது எல்லாமே வந்துட்டு இன்டென்ஷனலாகவே வந்துட்டு அதில் ஆட் பண்ணக்கூடியது, ஃபுட் அடல்ட்ரண்ட்க்கு ஆட் பண்ணக்கூடியது.
ஸோ அப்போ அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், லைக் வினிகர் யூஸ் பண்ணுவாங்க, சிட்ரிக் ஆசிடு, சோடியம் பைகார்பனேட்னா அது தெரியும், பேக்கிங் சோடா, அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் மில்க், modified food starch, food flavors, and synthetic preservatives and artificial sweeteners. இது எல்லாமே இன்டென்ஷனலாக ஆட் பண்ணக்கூடிய ஃபுட் அடல்ட்ரன்ஸ் தான். கெமிக்கல்ஸ் எதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். கால்சியம் கார்பைட் டு ரைப்பன் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ். அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சான். அதாவது மாங்காயே இருந்துச்சுன்னா அதை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு, அதாவது பனானாஸ்லாம் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ரைப்பன் சீக்கிரமாக பழுக்க வைக்கிறதுக்காக. ஸோ கெமிக்கல்ஸ் லைக் கால்சியம் கார்பைட் டு ரைப்பன் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ். அடுத்தது நான் சர்டிஃபைடு ஃபுட் கலர்ஸ் கண்டைனிங் கெமிக்கல்ஸ் லைக், அதாவது நான் சர்டிஃபைட்னா சர்டிஃபிகேட் இல்லாத, அதாவது இது தரச்சான்றிதழ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்போ அந்த தரச்சான்றிதழ் இல்லாத ஃபுட் கலர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அந்த ஃபுட் கலர்ஸில் என்ன கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா கண்டைனிங் கெமிக்கல்ஸ் லைக் மெட்டாலிக் லெட் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பாய்ஸ்னஸ், அதாவது மெட்டாலிக் லெட் அப்படின்னு சொல்லும்போது ஆர் யூஸ்டு டு கிவ் கலர்ஸ் டு வெஜிடபிள்ஸ் லைக் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை பசைன்னு இருக்கும், அது வந்துட்டு சீக்கிரம் வாடி போனால் மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ அது பறிச்சது ரொம்ப நேரம் அதாகும்போது என்னாகும், அது கண்டிப்பாக வாடி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு அது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும், அப்படியே பச்சை பசைன்னு இருக்கணுங்கிறதுக்காக தே ஹாவ் டு யூஸ் இன்ஜெக்ட். அப்போ அது பண்ணும்போது அதில் என்ன இருக்குன்னா மெட்டாலிக் லெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எதுக்குன்னா அந்த ஃபுட் கலர்ஸ் ஆர் யூஸ்டு டு கிவ் கலர்ஸ் டு வெஜிடபிள்ஸ் லைக் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பிட்டர் காட் தெரியும் நமக்கு, பாகக்காய், க்ரீன் பீஸ், பட்டாணி எக்ஸெட்ரா. தீஸ் கலர்ஸ் ஆர் ஆடட் டு கிவ் எ ஃப்ரெஷ் லுக் டு த வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் நமக்கு அதை ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த நான் சர்டிஃபைட் ஃபுட் கலர்ஸ் கண்டைனிங் கெமிக்கல்ஸ் லைக் மெட்டாலிக் லெட் ஆர் யூஸ்டு டு கிவ் கலர்ஸ் to vegetables like green leafy vegetables, bitter gourd, green peas, etc. These colors are added to give a fresh look to the vegetables. அடுத்தது edible synthetic wax like shellac or carnauba. Wax is coated on fruits like apple, pear to give a shiny appearance. நமக்கு அப்படியே பார்க்குறதுக்கே பளபளப்பாக இருக்கும், அப்போ வாங்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டும் நமக்கு. ஆப்பிள் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம சப்போஸ் அந்த ஸ்கின்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா வேக்ஸ் வந்துட்டு தடவி இருப்பாங்க, அதாவது அந்த ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ எடிபிள் சிந்தட்டிக் வேக்ஸ், எடிபிள்னா சாப்பிடக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. எடிபிள் சிந்தட்டிக் வேக்ஸ் லைக் ஷெலாக் ஆர் கார்னோபா வேக்ஸ் இஸ் கோட்டட் ஆன் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், நமக்கு தெரியும். அடுத்தது பியர், பேரிக்கான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில். ஸோ டு கிவ் அண்ட் ஷைனிங் அப்பியரன்ஸ். ஸோ ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ். அப்போ இந்த அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணும்போது, நம்ம உடலுக்கு எடுத்துக்கும் போது நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ். கன்சம்ஷன் ஆஃப் தீஸ் அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் மே லீட் டு சீரியஸ் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் லைக், நமக்கு அந்த அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை எடுத்துக்கும் போது நமக்கு என்னெல்லாம் ஏற்படுது அப்படின்னா ஃபீவர், டயேரியா, நாசியா, அதாவது மூக்கு ஒழுகிறது, அப்படி வாமிட்டிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ், ஆஸ்த்மா, அலர்ஜி, neurological disorder, skin allergies, immune suppression, kidney and liver failure, colon cancer and even birth defects. இந்த மாதிரிலாம் கூட நமக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிக அளவில் இருக்குது. ஸோ அப்போ ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கன்சம்ஷன் ஆஃப் தீஸ் அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் மே லீட் டு சீரியஸ் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துது. அது என்னென்ன அப்படின்னா ஃபீவர், டயேரியா, நாசியா, வாமிட்டிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ், asthma, allergy, neurological disorder, skin allergies, immune suppression, kidney and liver failure, colon cancer and even birth defects. இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் தான். ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு ஃபுட் அடல்ட்ரேட் பண்ணுறாங்க, மேலே பாருங்கள், இந்த டயக்ராமில் மேலே இருக்கிறதுல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது கீழே இருக்கிறது அதாவது ஃபுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அடல்ட்ரேட், கலப்படம் பண்ணி விற்கிறது. இதெல்லாம் இது பாருங்கள், ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இது பியோர் ரைஸ், இது வந்து அடல்ட்ரேட் ஆன ரைஸோட கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்குது. அடுத்தது இது வந்து கோதுமை, அதாவது வீட், இது வந்து பியோர், இது வந்து என்னென்னா அடல்ட்ரேட்டட் வீட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதுவும் வீட்டு தான், இது பியோர், இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள் அடல்ட்ரேட்டட். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அதாவது நம்ம இது சொல்லுவோம்ல துவரம் பருப்பு, அது வந்துட்டு பியோர்
அது எப்படி இருக்குது, தால் வந்து பியூர் தால் எப்படி இருக்குது, இதுவே அடல்ட்ரேட்டட்னா அதில் மிக்ஸ் பண்ணுறது, இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அடல்ட்ரேட் ஆகி இருக்கிறது தான். ஸோ இப்போ இது வந்துட்டு என்னென்னா அடல்ட்ரேட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி அந்த இது கடுகு சொன்ன மஸ்டர்ட் சீட்ஸ். ஸோ மஸ்டர்ட் சீட்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி சீட்ஸ் ஆட் ஆகுது பாருங்கள், அரிமோன் சீட்ஸும் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து அடல்ட்ரேட்டட், இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இது வந்துட்டு பியூராக இருக்குது எல்லாமே. இது பார்த்திங்க அப்படின்னா இதை இப்போ ஸ்பைசஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லி, மிளகு, அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் சொல்கிறீங்களா, சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் சொல்கிறோம். இப்போ இது வந்து பியூர். ஆனால் ரைட் சைடில் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லைட் க்ரீனாக இருக்குது, இந்த பக்கம் டார்க் க்ரீனாக இருக்குது. இந்த இடத்துல ரெட்டு வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே மிக்ஸ்டு வித் ஆரஞ்சு வித் ரெட்டாக இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு அடல்ட்ரேட்டட். ஸோ பியூர் அடல்ட்ரேட்டட். இது வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நேச்சுரல் அடல்ட்ரேட்டட், அதாவது டாக்ஸிக் மஷ்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, விஷத்தன்மை வாய்ந்த காளான்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் பாய்சனஸ் மஷ்ரூம். இதுதான் வந்துட்டு பாய்சனஸ் மஷ்ரூம். இதெல்லாமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய அடல்ட்ரண்ட் தான். அதாவது அந்த செர்ரியில் இருக்கக்கூடிய அந்த சீடு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து ரூசிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது அந்த ரூசிக் ஆசிட் என்னென்னா அது வந்துட்டு அப்படியே சயனைடாக மாறும். நம்ம அதை மென்று சாப்பிடும்போது நம்ம உடலுக்குள்ளே போகும்போது சயனைடாக மாறி நமக்கு நிறைய எஃபெக்டை ஏற்படுத்துது. ஸோ இது வந்துட்டு மெரைன் டாக்ஸின்ஸ்ன்னு சொன்னோமா, அந்த நேச்சுரல் அடல்ட்ரண்ட்டில் மெரைன் டாக்ஸின்ஸ், அதாவது விஷ ஜந்துக்கள் கடலுக்கு அடியில் வாழுது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதான் டெட்லி மெரைன் கிரியேச்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ இது கூட வந்துட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய அடல்ட்ரண்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஆப்பிள் காட்டில் உங்களுக்கு அந்த ஆப்பிள் சீட்ஸை வந்து நம்ம எப்போவுமே உட்கொள்ளக்கூடாது, மென்று சாப்பிடக்கூடாது. ஆப்பிள் அந்த பழத்தை மட்டும் அந்த பழத்தை எடுத்துக்கலாம், ஆனால் சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அந்த சீட்ஸை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.